நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். மாமா என்னாச்சு மாமா? என்னாச்சு சொல்லுங்க. அத்தை, காவேரி அழாதம்மா. காவேரி எங்க? அழாதம்மா. அத்தை சொல்லுங்க அத்தை. யோகி சார் என்னாச்சு சார்? சொல்லுங்க சார் என்னாச்சு? ராத்திரி காவேரி எதையோ பார்த்து பயந்து கீழே விழுந்துட்டா. வயிற்றுல பலமா அடிபட்டு இருக்கு. ப்ளீடிங் ஜாஸ்தியா இருக்கு. காவேரி கொண்டு ஆலி. காவேரிக்கு எந்த ஆபத்து இல்ல. என் பேர் எனக்கு டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ கடவுளே. சாரி சாரதா, குழந்தை என்னால காப்பாற்ற முடியல. ஐயோ பகவானே. ஆனா காவேரி நல்லா இருக்கா, அவளுக்கு ஒண்ணு இல்ல. என் பொண்ணு நான் பார்க்கணும். இல்லம்மா, காவேரிக்கு இன்னும் மயக்கம் தெரியல. இப்ப நீங்க அவளை பார்க்க முடியாது. ரூம் ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கெல்லாம் போய் பார்க்கலாம். காவேரி அழாதம்மா. சரி சரி, அழாதம்மா. அப்பா சொல்றேன்ல. சரி சரி. காவேரி இப்படியே அழுதுகிட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆவறது? ஒரு தாயா உன் குழந்தை இறந்ததை நினைச்சு நீ அழுதுட்டு இருக்க. ஆனா மாதவனை பத்தி கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. நீ இப்படியே இருந்தனா அவர் என்ன ஆவாரு? இந்த பாரு, சும்மா நடந்து முடிஞ்சதை பத்தி நினைக்காத. நடக்க போறதை பத்தி யோசனை பண்ண. நடக்கிறதுக்கு என்ன இருக்கு? அதான் இனிமே கருவே தரிக்கப்படாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாலே. எல்லாம் எங்க தலையெழுத்து. என்னம்மா பேசுறீங்க? பேரம் போயிட்டான்னு நீங்க கவலைப்படுறீங்க. அவ பெத்த குழந்தை செத்துருச்சு, அந்த கண்ணு கூட பார்க்க முடியும் வருத்தப்படுறான். எந்த நேரத்துல எதை பேசுறது இல்லையா? மா கொஞ்சம் வா. வாமா. ஏய், டாக்டர் என்ன இனிமே குழந்தையே பிறக்காது நான் சொன்னாரு? அப்படி ஒண்ணு சொல்லியே. 2 வருஷத்துக்கு அப்புறம் குழந்தை பெத்துக்கலாம் தானே சொன்னாரு. இந்த பாரு, அவங்க ஏதோ சொன்னாங்கிறதுக்காக நினைச்சு வருத்தப்படாத. நீ இப்படி எல்லாம் இருக்க கூடாதுமா. என்ன என்ன காவேரிய நம்ம ஆத்துக்கு அழிச்சின்னு போலாமா? அழைச்சிட்டு போலாம் தான். எதுக்கும் மாப்பிள்ளை ஒரு வார்த்தை கேட்டுக்குவோம். வாங்க மாப்பிள்ள. காவேரி, ஐம் சாரிம்மா. மாமா, அம்மா ஏதோ தப்பா பேசிட்டாங்க. நீங்க மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. அதை பத்தி எல்லாம் நான் கவலைப்படல. என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருக்கீங்க, அந்த ஒரு சந்தோஷமே போதும். இது பாருங்க,
காவேரிய ஒரு மாசம் எங்க ஆத்து கழிச்சுன்னு போய் அவ உடம்பு தேத்தி அனுப்பலாம்னு நினைக்கிறோம். என்ன சொல்றேன்? பொதுவா பொம்பளைங்க தான் ஆம்பளைங்களுக்கு பணிவிடை பண்ணுவாங்க. ஆனா காவேரிக்கு நான் பணிவிடை செய்யறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நான் ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டிருக்கேன். ஒரு மாசம் காவேரி கூடவே இருந்து அவளை நல்லா பார்த்துக்கிறேன். அதனால நான் காவேரியை எங்காத்து கூட்டு போறேனே. சரி, நீங்க உங்க அபிப்பிராயத்தை சொல்லிட்டீங்க. காவேரி என்ன சொல்லலான்னு கேட்போம். நீ என்னமா சொல்ற? நான் மாதவன் கூடவே ஆத்துக்கு போறேன்ப்பா. நீ சும்மா இருக்கியா? உனக்கு என்ன தெரியும்? நீ சின்ன குழந்தை, அதுவும் பச்சை உடம்பு. பேசாம நான் சொல்றதை கேளு. நம்ம ஆத்துக்கு வா. வேணும்னா மாப்பிள்ள அப்பப்போ வந்து பார்த்துட்டு போட்டோம். இல்ல மாமா, அது வந்து ஐயோ, ஆளாளுக்கு அபிப்பிராயம் எதுக்கு? நம்ம எல்லாரையும் விட மாதவன் வீட்டுல நல்லா பாத்துக்குவாங்க. நீ மாதவன் கூடயே போ. என்ன, மாதவன் கூட போமா? சரி சித்தி. அப்பா, ஏன்பா கிருஷ்ணா இறந்து போயிட்டாரு? அப்பா, ஏன்பா காவேரி அக்காவோட குழந்தை செத்து போச்சு? அப்பா, ஏன்பா பிரசாத் கோவமாவே இருக்கான்? பல எண்களுக்கு நம்ம கிட்ட பதில் இல்லப்பா. ஒரு ஊர்ல ஒரு பெரிய ஆறு ஓடிட்டு இருந்துச்சான். அந்த ஆத்துல ஒரு முதல அட்டகாசம் பண்ணிட்டு இருந்துச்சான். உன்ன மாதிரி பசங்க, பெரியவங்க, ஆடு மாடு யார் தண்ணிக்குள்ள இறங்கினாலும் அவங்கள கடிச்சு கொதகிட்டு இருந்துச்சான். ஊர் ஜனங்கள்லாம் சேர்ந்து அந்த முதலையை பிடிக்கிறதுக்கு ஒரு வலை விரிச்சாங்களாம். அந்த வலையில இந்த முதல்ல ஒரு நாள் மாட்டிக்கிச்சான். ஐயோ, எப்படி நம்ம கொல்ல போறாங்கன்னு தவிச்சுக்கிட்டு இருந்துச்சான். அந்த சமயத்துல கரையோரமா ஒரு பையன் போயிட்டு இருந்தானா. அந்த பையனை கூப்பிட்டு, தம்பி தம்பி, எப்படியாவது என்னை காப்பாத்தி விடு அப்படின்னு கெஞ்சிச்சான். நான் மாட்டேன், நான் உன்னை காப்பாத்துனா நீ என்னை கொன்னுடுவேன்னு சொன்னானா. இல்ல இல்ல, சத்தியமா நான் உன்னை கொல்ல மாட்டேன், என்னை காப்பாத்துன்னு முதல்ல கெஞ்சிச்சான். அது பேச்ச கேட்டு அந்த பையன் இந்த முதலையை காப்பாத்த போனானா. வலையை கொஞ்சம் கொஞ்சமா வெட்டிட்டு இருக்கும்போது டமார்னு அந்த முதல்ல இந்த பையனோட 2 காலையும் பிடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா முழுங்க ஆரம்பிச்சுதான். ஐயோ, காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு அந்த பையன் கதறினானா. அது யார் காதலையும் விழுது. ஆத்தோரமா ஒரு பெரிய மரம் இருந்துச்சு. அந்த மரத்து மேல ஒரு காக்கா கூடு கட்டி இருந்துச்சு. அந்த காக்காவை பார்த்து, காக்கா காக்கா, இந்த முதல்ல பண்றது நியாயமான்னு இந்த பையன் கேட்டானா. அதுக்கு காக்கா சொல்லிச்சான், நியாய அநியாயத்தை போய் யாருகிட்டப்பா சொல்றது? இந்த மனுஷங்க விலங்கு தொல்லை வேணாங்கிறதுக்காகத்தான் மரத்து மேல கூடு கட்டி நான் குஞ்சு பொறிச்சுட்டு இருக்கேன். ஆனா இறதட நான் போறப்போ பாம்பு ஒண்ணு மேல வந்து அந்த முட்டைகளையும் குடிச்சிட்டு அந்த குஞ்சுகளையும் சாப்பிடுறது. நியாய அநியாயத்தை போய் யார்கிட்ட சொல்றதுன்னுச்சான். அப்ப அந்த சமயத்துல பக்கத்துல ஒரு கழுதை மேய்ஞ்சிட்டு இருந்துச்சான். அதை பார்த்து அந்த பையன் கேட்டானா, கழுத இந்த முதல்ல பண்றது நியாயமா சொல்லுன்னா. அது கழுத சொல்லிச்சான், ஐயா, நான் வாலிபனா இருக்கும்போது எனக்கு 3 வேளை நல்ல தீனி கொடுத்து பொது சுமக்க வச்சாங்க. இப்போ எனக்கு வயசாயிடுச்சு, என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது. அதனால என்னை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. இப்போ ஒரு வேளை தீனிக்கே வழி இல்லாம நான் தெருவா சுத்திட்டு இருக்கேன். நியாய அநியாயத்தை போய் நான் யார்கிட்டப்பா கேட்கறதுன்னு சொல்லிச்சான். அந்த சமயத்துல ஒரு முயல் ஓடி வந்துட்டு இருந்துச்சான். அதை பார்த்து அந்த பையன் கேட்டானா, இந்த முதல்ல எப்படியாவது என்னை காப்பாத்து, சத்தியமான கொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப என்ன முழுங்கிட்டு இருக்கு, இது பண்றது நியாயமானு கேளுன்னு சொன்னானா. அப்ப முயல் கேட்டுச்சான், முதல்ல நீ பண்றது நியாயமானு. நியாயம் அநியாயம் பார்த்தா வயிறு ரூபமானு சொல்லிச்சான். நீ என்ன பேசுறன்னு எனக்கு கேட்கல, கொஞ்சம் புரியும்படியா சொல்லுச்சான். எப்படி புரியும்படியா சொல்றதுன்னுச்சான். நீ வாயை திறந்து பேசிடுச்சான். நான் வாயை திறந்தா அந்த பையன் ஓடி போயிடுவானே, அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது, உங்ககிட்ட பெரிய வால் இருக்கு, அதில் அடிச்சா அந்த பையன் சேர்த்து போயிடுவான்னு சொல்லிச்சான். அதை நம்பிட்டு முதல்ல வாயை திறந்து பேசிச்சான்.
உடனே முதல்ல வாயிலிருந்து குதிச்சு அந்த பையன் தப்பிச்சிட்டானா. நீ செஞ்சது நியாயமான்னு முதல்ல கேட்டுச்சான். அந்த பையனை நான் காப்பாத்துறதா நியாயம்னு முயல் சொல்லிச்சான். பையன் நேரம் ஊருக்குள்ள போய் எல்லார்கிட்டையும் சொல்லி வேல் கம்பெல்லாம் கொண்டு வந்து அந்த முதலை குத்தி கொண்டுட்டாங்களாம். அந்த சமயத்துல ஜனங்க கூட ஒரு நாய் ஓடி வந்துச்சான். அந்த நாயே தூரத்துல உட்காந்துட்டு இருந்த முயலை பார்த்துச்சான். முயலை பார்த்துட்டு நேரம் அதுக்கிட்ட ஓடிச்சான். உடனே அந்த பையன் சொன்னானா, ஐயோ அந்த முயலை கொண்டுடாத, அது என் ஃப்ரெண்டு எனக்கு உதவி பண்ணிச்சுன்னு சொன்னானா. ஆனா அதை கேட்காம அந்த நாயே அந்த முயலை கழுத்து கடிச்சு கொண்டுடுச்சான். முதல்ல ஊருக்கு இருக்கிற எல்லாருக்கும் தொல்லை கொடுத்துச்சு. அதை அடிச்சு கொண்டது நியாயம். அந்த பையனுக்கு முயல் உதவி தானே பண்ணுச்சு, அதே நாய் கடிச்சிச்சு. இந்த மாதிரி சில எண்களுக்கு பதில் கிடையாது. காஞ்சி போன இலை மரத்துல இருந்து உதறதுல நியாயம் இருக்கு. சில சமயம் அப்பத்தான் துளுத்தலையே உந்து போகுதுப்பா. இதுதான் இயற்கை, இதுதான்ப்பா வாழ்க்கை. ரோஜா, பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்கக்கா. சரி. சரதா சரதா, வர வர கண் பார்வை மங்கிட்டு வருதுடி. கண்ணாபரேஷன் பண்ணிக்கணும், கொஞ்சம் காசு கொடுறீமா? நான் இப்போ ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு வந்துடுவேன். நம்ம ஃபேமிலி டாக்டர் இருக்காரு, நானே அவர்கிட்ட கூட்டிட்டு போறேன். எங்க ஆஃபீஸ்க்கு வரலையா? சரி, நான் வரேன். பாய் சித்தி. வைதேகி வைதேகி வைதேகி, வர வர கண் பார்வை மங்கிட்டு வருதுடி. புடவு கூட தைக்க முடியல, கண் ஆபரேஷன் பண்ணிக்கணும், கொஞ்சம் காசு கொடுறீமா? என்கிட்ட பணம் ஏது? சாரதா கிட்ட தான் இருக்கு, அவ கிட்ட கேட்டுக்கோ. எல்லாத்துக்கும் சாரதா தான். மாப்பிள மாப்பிள, கண் ஆபரேஷன் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு காசு கொடுங்க மாப்பிள. உங்களை போய் கேட்டேனே, அவளாவது வாயால பாப்போன்னு சொல்லிட்டா, அதுக்கு கூட உங்களுக்கு பவர் இல்லை. எனக்கு காசு கொடுக்க வேற ஆள் இருக்கா, அவகிட்ட நான் கேட்டு வாங்கிக்கிறேன். கண் ஆபரேஷனுக்கு காசு கேட்டா கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. என்னமோ பெருசா சொத்து சம்பாதிக்கிறாங்க. சொத்து யாருக்கு வேணும் இந்த சொத்து? ஒரு உபயோகம் இல்லாம. பிரபாவதி, பிரபா, எங்க யாரையும் காணோம்? பிரபா, பிரபா, பிரபாவதி, பிரபா. ஏண்டிம்மா எப்படி இருக்க? இருந்து இல்லாம இருந்தவன் நாமடியா இப்ப நிஜமாவே இல்லாம போயிட்டானடிமா. இப்படி துரும்பா இழைச்சு போயிட்டேடிமா. எல்லாம் அந்த பொல்லாத சாரதாவால வந்த வேணதான். உன்னை இப்படி பாக்கறச்ச என் கண்ணுல அப்படியே ரத்தமா கொட்டுறதேடிமா. சாரதா உங்களை விரட்டிட்டாளா? என்னது இது குதர்க்கமா பேசுற? சாரதா எதுக்கு என்ன விரட்டணும்? என்னமோ எனக்கு உன்னை பார்க்கணும் தோணிட்டு அதான் வந்தேன். ஐயோ பாட்டிமா, நம்ம கிருஷ்ணா மாப்பிளைய அநியாயமா கொன்னுட்டாங்களே. ஆமாண்டாப்பா. ஒரு நல்லவர, ஒரு வல்லவர, ஒரு உத்தம புருஷனை, ஒரு இழிச்ச வாயன் அநியாயமா கொன்னுட்டாங்களே பாட்டிமா. ஏன் பாட்டிமா, நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்து. ஏதோ இருக்கேன்பா. ஆமா, என்ன விஷயமா வந்தீங்க? எனக்கு இப்பெல்லாம் கண் பார்வை மங்கி போச்சு. கண்ணால சரியா எதுவும் பார்க்க முடியல. தப்பு தப்பா ஏதோ காரியங்கள்லாம் பண்றேன். அந்த ஆத்துல இருக்கிற குழந்தை குட்டி நண்டு சிண்டு எல்லாமா என்னை கேலி பண்றதுக்கோ கிண்டல் அடிக்கிறதுக்கோ. என்னமோ கண் ஆப்ரேஷன் பண்ணணுமா, கண்ணில் சதை வளர்ந்துருக்கான், அதுக்கப்புறம் கண்ணாடி வேற போடணுமா டாக்டர் சொல்ற. அதுக்கு மாப்பிள்ளை கிட்ட காசு கேட்டேன். அவர் என்னடானா வாய் திறக்காத பொல்லாத்தனம் பண்றார். சரி போட்டும், என் பொண்ணு வைதேகியாவது காசு கொடுப்பான்னு பார்த்தா அவ சாரதா பக்கம் கை காட்டிட்டு போயிட்டா. சரி சாரதாட்டே கேட்போன்னு கேட்டு பார்த்தேன். அவ இப்பெல்லாம் முடியாது, அப்புறமா பார்க்கலான்னு விட்டா. நான் எங்கே போவேன்? அதான் பிரபா கிட்டையாவது காசு கேட்கலான்னு வந்தேன். அம்மாடி, என் கண்ணை திறக்கிறதுக்கு நீ தாண்டிமா வழி பண்ணணும்.
பாப்பா பாவம் பாட்டிமா, நம்மளை விட்டா உலகத்துல யார் இருக்கா? அதுக்கு கொடு பாப்பா. எவ்வளவு பாட்டிமா செலவாகும்? என்ன ஒரு 1000 ரூபாய் வேண்டி இருக்கும். 1000 ரூபாய் தானே, கொடு பாப்பா. இப்ப பாட்டியோட கண்ணை நம்ம திறந்தோம்னா பல பிரச்சனை கதவை பாட்டி திறக்கும். பாட்டிமா, எங்க பாப்பா கஷ்டப்பட்டு உழைச்ச பணம் வீணாக்கிறாத. நல்ல ஆஸ்பத்திரியா, நல்ல டாக்டரா பாரு. கத்துக்குட்டி டாக்டரை பார்த்து கண்ணை கூடாய்க்காதே, புரியுதா? இந்த பாப்பா, இந்தப்பா வச்சுக்கோ. அடியம்மா புண்ணியவதி, நீ தாண்டிம்மா என் கண்ணை திறக்க போற. நான் கண் ஆபரேஷன் பண்ணிட்டு நேரம் இங்க வந்து உன்னை பாக்குறேன். சரியா? நான் வரேன் வேலு. பாட்டிமா, ஒரு நிமிஷம். பெரிய ஆபரேஷன் பண்ண போறீங்க. கடைசியா ஒரு முறை உங்களை நல்லபடியா பார்த்துக்கிறேன். பாட்டிமா, இந்தாங்க, வச்சுக்கோங்க. எதுக்கு இது? பிரபா தான் கொடுத்துட்டாளே. பாப்பா கொடுத்த காசை ஆபரேஷன் வச்சுக்கோங்க. நான் கொடுத்தது ஆட்டோ கன்வெயன்ஸுக்கு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏற்கனவே கண்ணு தெரியாது, நடந்து போனாலோ பஸ்ஸில் போனாலோ தடுமாற்றம் ஏற்படும். தாராளமாக ஆட்டோவில் போங்க. சீக்கிரம் பண்ணுறன்ற பேரில் காசை முந்தாண்டில் முடிஞ்சு வச்சுக்காதீங்க. நீங்கள் ஆட்டோவில் தான் போகணும். குறிப்பாக இந்த 50 ரூபா நீங்கள் செலவு பண்ணி தான் ஆகணும். ஏண்டாப்பா, என் பேர்ல உனக்கு இருக்கிற கரிசனம் என் பொண்ணுக்கு இல்லையப்பா. நீ இவ்வளவு கரிசனத்தோட பணம் கொடுக்குற. நீ நன்னா இருக்கணும்பா. அது வேற ஒன்றும் இல்லை பாட்டிமா. ஒரு உடல் ஊனமுற்றவனை பற்றி இன்னொரு உடல் ஊனமுற்றவனுக்கு தான் தெரியும். இங்க பாரு, உனக்கு காலில் தான் ஊனம், மனசுல ஊனம் கிடையாது. நீ ரொம்ப நல்லவன்பா. நீ தீர்காயுசா இருக்கணும். அம்மாடி, நீயும் தீர்காயுசா இருக்கணும். நான் போயிட்டு வரேன். வரேன்டாப்பா. சரிங்க பாட்டிமா, வா பாப்பா போலாம். வேலு, ஆமா, திடீர்னு என்ன பாட்டி மேல கரிசனம்? அதுவா பாப்பா, இந்த பாட்டி ஒரு கிரிமினல்னா நான் 1000 கிரிமினலை சேர்ந்தவன். இந்த கழுவி கண்டிப்பா சாரதா கிட்ட கண் ஆபரேஷன் காசு கேட்டிருக்கோம். சாரதாவும் கொடுத்துருக்கோம். அந்த காசை வாங்கி ஜாக்கெட்ல வச்சுக்கிட்டு நம்ம கிட்டே காசை கரெக்ட் பண்ணி வாங்கிட்டு போகுது. நம்ம என்ன இழிச்ச வாய்த்தனமா கொடுக்குறோம்? பின்னாடி வச்சு பல காரியம் சாதிக்கலாம். அதுக்கு தான் கொடுக்க சொன்னேன். அது சரி, நீ ஒரு 50 ரூபாய் தனியா கொடுத்தியா? அது எதுக்கு? அதுவா, நான் கொடுத்தது நல்ல நோட்டு இல்ல, கள்ள நோட்டு. எனக்கு வேண்டிய பட்டம் ஒருத்தர் இந்த மாதிரி கட்டுக்கட்டா அடிச்சு வச்சிருக்கான். அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த கழுவி கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். இந்த 50 ரூபா நல்லபடியா மாறிச்சுன்னா இந்த கழுவி ஆஸ்பத்திரிக்கு போகும். எக்கு தப்பா மாட்டிக்கிச்சுன்னா இந்த கழுவியை நம்ம சென்ட்ரல் ஜெயில தான் போய் பார்க்கணும். வா போலாம். என்ன பாப்பா, இன்னும் அந்த எச்சக்கல நாய் வரலையேன்னு பார்க்குறியா? கண்டிப்பா வருவான். அந்த மேனேஜர் சாரங்க இருக்கானே, கோண வாய், அவன் என்னைக்காவது நேரடியா பார்த்துருக்கானா? பாத்தியா? கழுகு மாதிரி ஓரத்துல பார்ப்பான். அவன் நாமம் போட்டிருக்கானே, அவனுக்கு மட்டும் போடல, யாரு மாட்டாலும் போட்டுருவான். அவன் சிரிப்பான் பாரு. அவனுக்கு வாயில பல்லு இல்லை, வயிற்றுல தான் பல்லு. பாம்புக்கு பல்லுல விஷம்னா அவனுக்கு உடம்பு பூரா விஷம். பாப்பா, அவன் வந்தா நீ ஸ்ட்ரிக்டா இருக்கணும். சும்மா வள பேசக்கூடாது. நறுக்கு 4 வார்த்தை என்ன மாதிரி பேசணும். உன்ன மாதிரி. நீ தயவு செஞ்சு வாயை மூடிக்கிட்டு, அது போதும். குறுக்க பேசுன. வணக்கம் வேலுமணி சார். வணக்கம்மா. என்ன வேலுமணி சார், கோவமா இருக்கீங்களா? என்னம்மா, ஏதோ வர சொன்னீங்களா? என்ன விஷயம்? இதை பாருங்க சாருங்க சார், சாரதா என்னை எவ்வளோ அவமானப்படுத்திருக்கான்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நீங்க எந்த போஸ்ட்ல இருந்தீங்க? யோகியோட போஸ்ட்ல. உங்களையும் அவமானப்படுத்திருக்கா. ஆஃபீஸ்ல ஒருத்தர் கூட உங்களை மதிக்கிறதே இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் சாரதா தான். இல்லம்மா, என் சர்வீஸ்ல இந்த அளவுக்கு என்ன யாருமே இன்சல்ட் பண்ணல. நான் இதை மறக்கவே மாட்டேன். வேலு உங்களை திட்டினதையும் அடிச்சதையும் தயவு செஞ்சு மறந்துடுங்க. நாம ஒவ்வொருத்தரும் தனித்தனியா மோதுறதை விட எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாரதாவை பழி வாங்கினா நல்லா இருக்கும். நாம எல்லாரும் சேர்ந்து பழி வாங்கினா அவ பள்ளத்துல விழுந்துருவா. அதுக்கப்புறம் அவளால எழுந்திருக்கவே முடியாது. அதுவும் அவ இப்ப இருக்கிற நிலைமையில. அதான் பாப்பா, அது வந்து வேலு. சோ சாரதா இப்ப நிறைய குழப்பத்துல இருக்கா. அவளை பழி வாங்குறதுக்கு இதான் சரியான நேரம். புரிஞ்சுதா? புரிஞ்சுதுமா. நான் என்ன செய்யணும் சொல்லுங்க, அதை தவறாம செய்யறேன். இப்ப வரப்போறது என்ன மாசம்? என்ன மாசமா? தை மாசம். வேலு சும்மா இரு பாப்பா. நீ கோடி சொல்ல கேள்வி கேட்குற மாதிரி கேட்குற. கம்மனிரு. யோ, தை மாசம் வந்தா பொங்கல் வரும். பொங்கல் வந்தா லேபர்ஸுக்கெல்லாம் போனஸ் தரணும். நீ என்ன பண்ற? ராமு ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுனால இந்த தடவை போனஸ் தரமாட்டாங்கன்னு லேபர்ஸ் கிட்ட பிரச்சனை உருவாக்கு. பாப்பா யூனியன் லீடரை பார்க்கும், மினிஸ்டரை பார்த்து கம்பெனிக்கு சீல் வைக்கும். புரியுதா? நான் சொல்றது சரிதானே பாப்பா? பாப்பா முறைக்காத பாப்பா. நீ சும்மா எல்லார்ட்டையும் பேச உனக்கு வாய் வலிக்கும். உனக்கு பேசதான் நான் இருக்கேன்ல. இந்த நாய்க்கு எலும்பு துண்டை போடு, முடிச்சிருவான். என்ன
என்னையா செலவு நோட்டா இருக்கே கள்ள நோட்டா இருக்குன்னு பாக்குறியா? நீ வேற சாரதா எங்களுக்கு சோத்து கமிச்ச காசுல அதுல ஒரு பகுதி உனக்கு டைவர்ட் பண்ணும். யோ சாரங்கா, உலகத்திலேயே சிறந்த துரோகம் யார் நமக்கு சோறு போடுறாங்களோ அவங்களுக்கு துரோகம் பண்றதுதான். புரியுதா? இந்த யுகத்திலேயே நம்ம 2 பேர் தான் சிறந்த துரோகிகள். சரியா சொன்னீங்க. ஐயோ குட்ரா ஸ்ரீ இந்தா. ஸ்ரீ சீக்கிரம் போடுறா. ஸ்ரீனிவாசன், என்ன வீட்ல விளையாடிட்டு இருக்கீங்க? வெளில போய் விளையாடுங்க. போம்மா, வெளியில போய் விளையாடு. அம்மா எங்க? எதுக்கு? நான் உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன். எங்க? இங்கதான் இருக்கா. அம்மா என்னம்மா, அதுக்குள்ள ஆபரேஷன் பண்ணிட்டீங்களா? ஆமாண்டிம்மா, இந்த ஆத்துல தான் யாருக்கும் என் பேர்ல அக்கறை இல்லை. அதுக்காக ஊர்ல உலகத்துல யாருக்குமே என் பேர்ல அக்கறை இல்லாம போயிடுமா? ஏதோ ஒரு புண்ணியமா என் பேர்ல பரிதாபப்பட்டு தர்மாஸ்பத்திரிக்கு அழிச்சுட்டு போய் கண்ணாபரேஷன் பண்ணி வச்சான். ஏம்மா அப்படி சொல்றீங்க? நாங்க இல்லையா? அதனால என்ன, பரவாயில்ல. இந்த பாரு, டாக்டர் மருந்து சீட்டு எழுதி கொடுத்துருக்காரு. அந்த மருந்து வாங்கணும், கண்ணாடி வாங்கணும், அதுக்கு காசு வேணும். சரி குடுமா, நான் சுப்பையா போய் வாங்கிட்டு வர சொல்றேன். ஐயோ, உனக்கு எதுக்குடுமா சிரமம்? நானே வாங்கிக்கிறேன். அப்புறம் திடீர்னு உனக்கு மனசு மாறினாலும் மாறிடும். சீட்டை எங்கேயாவது தொலைச்சிடுவேன். எதுக்கு வீண் வம்பு? நானே வாங்கிக்கிறேன். நீ காசு கொடு. எவ்வளோ? என்ன கூட, ஒரு 1000 ரூபா கூட. இந்தாங்க, ஒரு 1200 செலவுக்கும் சேர்த்து வச்சுக்கோங்க. சொந்த பணமா இருந்தா கணக்கு பார்த்து கொடுப்போம். அடுத்தாத்து நெய்யே என் பொண்டாட்டி கையேன்னு இது என் பொண்ணோட பணம். அதான் வள்ளலாட்டமா வாரி வழங்குறா. என் பொண்ணு பணத்தையே நான் திருட வேண்டியிருக்கு. என் நிலைமை இப்படி ஆயிடுத்து பாரு. பகவானே ரங்கநாதா, என்னை மன்னிச்சுடுறாப்பா. என்ன காஃபி? அங்க வச்சுடு. ஏங்க, பசங்களை கொஞ்சம் கீழே அனுப்புறீங்களா? அவங்க இன்னும் குளிக்கல, ஸ்கூலுக்கு வேற ரெடி ஆகணும். கொஞ்சம் அனுப்பி விடுங்க. சரி சரி. ஏய் ஸ்ரீ, ஸ்வேதா, கிளம்புங்க, ஸ்கூல் டைம் ஆச்சு. டீச்சர் நான் சொல்லிக்கிறேன், ஸ்கூல் டைம் ஆச்சு, கிளம்புங்க. ஒன்னு அடிக்க மாட்டாங்க, நான் போன் பண்ணி சொல்றேன். வா, புஸ்தமெல்லாம் சுபே எடுத்து வா. போது வாப்பா. நடங்க. சீக்கிரம் போய் யூனிஃபார்ம் மாட்டுங்க, ஸ்கூல் டைம் ஆச்சு. வாசல்ல ஆட்டோ வெயிட் பண்ணுது. போ. அப்பா அந்த புக்க காணோம். டேய், நான் எடுத்து வரேன், போடா. டேய், டைம் ஆச்சு, போடா. டேய் அசிமுட்ட எந்தாடா உன் புக்? கிளம்புங்கப்பா, ஆட்டோ வெயிட் பண்ணுதுல. அப்பா டீச்சருக்கு மறக்காம ஆமா, நீ ஹோம்வொர்க் பண்ணுன்னு சொல்லிடுறேன். போ. நீ வரும்போது ஏதாவது வாங்கி வைங்க. க்ரீம் பிஸ்கட் சாக்லேட் தானே பிடிக்கும், வாங்கி வச்சு கிளம்பு. சித்தி போயிட்டு சித்தி. அம்மா பை பா. பாய் பாய் பாய். பை பா. போயிட்டு வாங்க. டேய் சீனு, சீனு, யாருக்கு கண்ணாடி உடைச்சது? தெரியலப்பா. தெரியலையா? வைதேகி, வைதேகி, என்னன்னா? யார் கண்ணாடி உடைச்சது?
பசங்க யாராவது உடைச்சிருப்பா. இப்ப நான் எப்படி படிக்கிறது? இதுக்கு என்ன பதட்டப்படுறேன்? புது கண்ணாடி வாங்கிக்கலாம். சரி சரி போ. பெருசா ஐடியா கொடுக்குறான், கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது. என்ன மாப்பிள்ள, கண்ணாடி உடைஞ்சு போச்சா? பசங்க உடைச்சிட்டாளா? வேற கண்ணாடி வாங்க போறீங்களா? அப்படியே எனக்கும் ஒரு கண்ணாடி வாங்கி கொடுத்துருங்களேன். டாக்டர் எழுதி கொடுத்த சீட்டு இருக்கு, இந்தாங்க. புதுசாதான் வேணுமா? ஆமா. கண்ணாடி கேட்டீங்களே, இந்தாங்க. நன்னா இருக்கே, ரொம்ப நன்னா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் மாப்பிள்ள. என்னங்க இது? பக்தவச்சலம் புதுசா கடை இருந்திருந்தான், போயிருந்தேன், கொடுத்தான். புடவை நல்லா இருக்கே. புதுசா புடவை வாங்கிட்டு வந்தேளா? இந்தாங்க. நல்லா இருக்குல்ல? எடுத்துக்க. உள்ள போய் 2 கோழி காலை ஃப்ரை பண்ணி கொண்டா. முன் காலை பாப்பாக்கு வை, பின் கால் எனக்கு வை. போகல, இவனெல்லாம் அடக்கி வைக்கணும். ஒன்றும் இல்லை, சாப்பிடலாம் பாப்பா, ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கு. பிரபா, எப்படிமா இருக்க? நன்னா இருக்கேடா. என்ன பாட்டிமா, கண்ணு ஆப்ரேஷன் முடிஞ்சு கண்ணாடி மாட்டின உடனே நேரா எங்களை பார்க்க வரேன்னு சொன்னேன். இப்பதான் கண்ணு தெரியுதா? காரியம் ஆகிறதுக்கு முன்னாடி கையை பிடிக்கிறது, காலை பிடிக்கிறது, அப்புறம் கைடிட்டு போடுறதுல. அப்படிலாம் இல்லடா, கண் ஆப்ரேஷனுக்கே பிரபா கொடுத்த 1000 ரூபாய் செலவாகி போச்சு. கண்ணாடி வாங்குறதுக்கு காசு இல்லை. திரும்ப திரும்ப பிரபாவையே கேட்கலாமா, நன்னா இருக்குமா? அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சுட்டு இருந்தேன். அப்பதான் என்னமோ முதலமைச்சர் கண்ணுள்ள திட்டத்தின் கீழே கண்ணாடி வாங்குறதுக்கு காசு கொடுக்கறதா கேள்விப்பட்டேன். அதான் அங்க போய் கியூல நின்று கண்ணாடிக்கு காசை வாங்கிட்டு கண்ணாடி போட்டுட்டு வந்திருக்கேன். நன்னா இருக்கா? நன்னா இருக்காடிமா? ரொம்ப அழகா இருக்க பாட்டியமோ. 20 வயசு குறைஞ்சிருக்க. உன்னை பார்த்தா எனக்கே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசையா இருக்கு. ஐயோ பிரபா, இவனுக்கு சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணி வை. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறான் பாரு. ஓஹோ, என்ன மாதிரி ஒரு வாலிபனை கல்யாணம் பண்ணணும் இன்னும் உனக்கு ஆசை இருக்கா? உன் புருஷன் மேல இருக்கான், செத்து ஆவியா லோலோலோ அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். இந்த விஷயம் மட்டும் அவனுக்கு தெரிஞ்சது, உன்னை கழுத்தை பிடிச்சி அமைக்க கூட ஆவியா கொண்டு போயிடுவான். ஜோக் அடிச்சுன்னு 2 பேரும் சிரிச்சுன்னு உட்காந்துருங்கோ. அங்க நடக்கிற கூத்தெல்லாம் கேட்டா இந்த சிரிப்பெல்லாம் மாயமா மறைஞ்சு போயிடும். அப்படி என்ன நடந்தது? என்னவா, ஊரலகத்துல சக்கலத்திகளுக்குள்ள சண்டை வரும், குடும்பத்தை பிரிக்கலாம்னு நினைச்சேன். இங்க என்னடானா 2 சக்கலத்திகளும் ஒத்துமையா இருக்கா. நான் என்ன பண்றது சொல்லு? பாட்டிமா, ஒரே வீட்டுக்குள்ள 2 துருவமும் ஒன்னா இருக்க கூடாது, லாஜிக்கே இடிக்குது. அப்படின்னு நடந்தது. 2 பேரோட சந்தோஷமா இருந்தாங்க. அதை ஏன் கேக்குறேன்? மாப்பிள்ளைக்கு யாரோ ஃப்ரெண்டா ஜவுளி கடை ஓபன் பண்ணியிருக்காராம். அந்த கடையை திறக்க சொல்லி மாப்பிள்ளைய பெரிய மனுஷனா மதிச்சு கூப்பிட்டுருக்கார். இவரும் அங்க போய் அந்த கடையை திறந்திருக்கார். அதுக்கு பரிசா இவர்கிட்ட ஒரு புடவையை கொடுத்து அனுப்பிச்சிருக்கார். மாப்பிள்ளை அதை எடுத்துன்னு வந்து சாரதா கையில கொடுத்துருக்கார். சாரதா அதை வாங்கி கையில வச்சுட்டு அழகு பார்த்துட்டே இருந்தா. அப்ப பார்த்து என் மக்கு பொண்ணு வைத்தியை அங்க வந்து, உங்க பொண்ணு வைத்தியைக்கு மக்கு பொண்ணுன்னு பேர் இல்ல. அப்படி சொன்னா எங்களுக்கு புரியாது. அதுக்குன்னு ஒரு பேர் இருக்கு, ரோட் ரோலர் வைத்தியகின்னு சொல்லுங்க. சரி, அப்படித்தான் வச்சுக்கோ. ஏன் வைத்தியக்கு வந்தா அந்த புடவையை வாங்கி பார்த்துட்டு அழகா இருக்கே அப்படின்னு தோள் மேல போட்டு அழகு பார்த்தா. உடனே நியாயமா பார்த்தா சாரதாவுக்கு கோவம் வந்து மூஞ்சி உம்முன்னு வச்சுட்டு இருந்திருக்கணும். அதுக்கு பதிலா சாரதா என் கலரோட உங்க கலருக்கு இந்த புடவை நன்னா இருக்கும், நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லி அவகிட்டே கொடுத்துட்டா. இப்படி எங்கேயாவது நடக்குமோ சொல்லு? பாட்டிமா, இந்த உலகத்துல மனைவிமார்கள் கணவனை வேணாலும் விட்டு கொடுப்பாங்க, ஆனா புடவைய விட்டு கொடுக்க மாட்டாங்க. இந்த கேஸ் ரொம்ப முத்திடுச்சு, சீக்கிரமா ட்ரீட்மெண்ட் பண்ணணும். பாப்பா, ஏதோ நல்ல ஐடியாவா யோசி. நான் இன்னைக்கு மூட் அவுட்ல இருக்கேன். பாட்டிமா, அந்த புடவை எங்க இருக்கு? வைத்தியக்கு பீரோக்குள்ள தான் இருக்கு.
அந்த புடவையில என்னடி இது? அந்த புடவையை தொட்டு தொட்டு பார்க்க சொல்றியா? பாட்டிமா, அது ஊமை பாஷை. ஊமைக்கே புரியும், உனக்கு புரியலையா? பாப்பா கையால ஓட்ட வச்ச மாதிரி அந்த புடவையில நெருப்பால ஓட்ட வைக்கணும். அச்சோ, அது அமங்கலமாச்சேடா. அமங்கலம் தான், அது தெரிஞ்சுதானே சொல்றேன். நீ அந்த ஓட்டையை வச்சுட்டு அந்த பீரோக்குள்ள புடவையை தள்ளு. உன் பொண்ணு ஆசையா அதை கட்டிக்க வரும். அப்ப அந்த நெருப்பால் பட்ட ஓட்டையை பார்த்து வேதனைப்படும். அந்த நேரத்தை நீ கேப்ல பூந்து, அம்மாடி இந்த தீஞ்ச புடவையை நீ கட்டாதாமா, இதை மீறி கட்டினா நீ ராமு மாப்பிளையும் பிரிஞ்சிருவீங்க. இதுல அந்த சாரதாவோட வேலை தான். உங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்காக அந்த நெருப்பால ஓட்ட போட்டிருக்கான்னு சொல்லி பிரச்சனை கிளப்பு. பின்ன நாம ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஏண்டா இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா? பாட்டிமா, 8 வயசு வரைக்கும் இந்த உலகம் நான் நடக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனா 10வது வயசுல நான் நடந்தேன் பாரு, ஒரு நட, ராஜ நட. நானே நடக்கும்போது இந்த காரியம் நடக்காதா? கண்டிப்பா நடக்கும். நீ தைரியமா பண்ணே. என்னமோப்பா, நீங்க 2 பேரும் இருக்கிற தைரியத்துல தான் நான் இந்த காரியத்துல இறங்குறேன். ஆனா 2 பேரும் என்ன அம்போன்னு திராட்டில் விடாம வந்து சேர்ந்துடணும், தெரியுறதா? கரெக்ட் டைம் கொஞ்சம் கவலைப்படாம போ. சரி, நான் வரேன். இத பாரு, 50 ரூபாய்க்கு சில்லறை இருக்குமா? எதுக்கு? ஆட்டோ ரிக்ஷாக்காரனை கொடுக்கணும், நிறுத்தி வச்சுட்டு வந்திருக்கேன். அப்படியா? இந்தா. சரியா இருக்கா 50? இந்தா பிடி. என்ன பாக்குற? நீ அன்னைக்கு கொடுத்த அதே கள்ள நோட்டு தான், நீ ஏன் வச்சுக்கோ. இத பாருடா, திருட்டுத்தனம் பண்ணினாலும் புத்திசாலித்தனமா பண்ணணும். அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ. நான் வரேன். இந்த கிழவிக்கு கண் பார்வை வர வச்சதே தப்பு பாப்பா. நம்ம தப்பையே கண்டுபிடிக்க அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. வச்சுக்கிறேன், இதுக்கு வச்சுக்கிறேன். காவேரி எங்க போற? தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். நீ இரு, நான் எடுத்துட்டு வரேன். உட்காருமா. உட்காரு. நீயே உடம்பு சரியில்லாத பொண்ணு. ஏண்டா மாதவா, அவளை ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து 10 நாள் கூட ஆகல. இப்படி பரபரன்னு வெளியே தெருவு சுத்திட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆறுது? இப்படி நேரங்காலம் தெரியாம சுத்தி தான் வயிற்றுல அந்த வாரிசை அழிச்சிட்டேன். நீ ஆபீஸ் போகாம லீவை போட்டுட்டு ஆத்துலயே உட்காந்துட்டு இருக்கியே, எப்போ ஆபீஸ் போறத உத்தேசம்? மா, கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஆமாண்டா, உனக்கு உங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒரே வார்த்தை நீ சும்மாரு சும்மாரு சும்மாரு. இருக்கேன்டா, வாயை மூடிட்டு நான் சும்மாவே இருக்கேன். அவவா இஷ்டத்துக்கு நடந்துக்கோங்க. காவேரி, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத. நீ வேணா ஒண்ணு பண்ண, ஒரு 10 நாள் உங்க சித்தி இடத்துல போய் தங்கிட்டு வரியா? ஏன்? நான் இப்ப போனேன்னா அத்தை அவங்க என்ன திட்டினதுனாலதான் நான் கோச்சுக்கிட்டு போயிட்டேன்னு நினைச்சுப்பாங்க. நான் போல. இதுதான் காவேரி, இதுதான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச குணம். சரி, இருந்தாலும் நீ போய் தங்கிட்டு வா. நான் போய் உங்க சித்திக்கு ஃபோன் போட்டு தரேன், பேசுறியா? இரு. இந்தா ரிங்கா இருக்கு, பேசு. ஹலோ. ஹலோ சித்தி, நான் காவேரி பேசுறேன். என்னம்மா? சித்தி, நான் உங்களை உடனே பார்க்கணும். வந்து என்ன கூட்டிட்டு போறீங்களா? கண்டிப்பா. ஒரு 10 நாள் கழிச்சு நானே வந்து கூட்டிட்டு போறேன். இல்ல சித்தி, இப்போ நான் உங்களை பார்க்கணும். இந்த பாருமா, உன்கிட்ட அன்பா அனுசரணையா இருக்கணும்னு தானே மாதவ உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. இப்ப நீங்க வந்தனா அது நல்லா இருக்காதுமா. இந்த நேரத்துல தான் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். நீ அங்கேயே இருப்பியா? என் கண்ணு இல்ல, ஒரு 10 நாள் கழிச்சு சித்தியே வந்து உன்னை கூட்டிட்டு போவேன். என்னம்மா, நான் சொல்ற பேச்சு கேப்பியா? என் தங்கம் இல்ல, சரியாம்மா? சரி சித்தி. சரிம்மா. கிருஷ்ணாவோட கேஸ் இன்வெஸ்டிகேஷன் எந்த அளவுல இருக்கு? சாரதாவோட பிரஷர் அதிகமா இருக்கிறதுனால இந்த கேஸ் சிஎம் வரைக்கும் எட்டி இருக்கு. வித்தின் 15 days கேஸை செட்டில் பண்ணலன்னா நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருந்து 5-6 ஆபீசர்ஸ் சஸ்பெண்ட் ஆக வேண்டிய நிலைமை இருக்கும்.
மர்டர் நடந்த இடத்துல யார் யார் இருந்தாங்க, கொலையாளி எப்படி தப்பிச்சான்? சார், கொலை நடந்த இடத்துல இருந்து ஒரு 4 பேர் ஒரு சந்து வழியா தப்பிச்சு ஓடி இருக்காங்க சார். ஓடும்போது ஒரு எஸ்டிடி பூத்துல நின்று காரியம் முடிஞ்சு போச்சு, நாங்க புறப்பட்டு வரோன்னு யாருக்கோ இன்ஃபார்ம் பண்ணதா மெசேஜ் கிடைச்சிருக்கு சார். ஐ சி. சஸ்பிஷன் லிஸ்ட்ல எத்தனை பேர் இருக்காங்க? சுமார் 120 பேர் இருப்பாங்க சார். இஸ் இட்? சார், அந்த 120ங்கிற வட்டத்தை சுருக்கி இப்போ 6 பேர் மேல தான் எங்களுக்கு சந்தேகம். ஐ சி. யார் யார் அந்த 6 பேர்? நம்பர் 1 நாகு. அவன் கொலை நடக்கிறதுக்கு முதல் நாள் நைட்டு கிருஷ்ணா வீட்டுக்கு போயிருக்கான். அங்க அவனுக்கும் கிருஷ்ணாவுக்கும் கைகலப்பு நடந்திருக்கு. சார், நம்பர் 2 மிஸ்டர் ராமு. ராமுக்கும் கிருஷ்ணாவுக்கும் ஏற்கனவே சொத்து தகராறு. கொலை நடந்த முந்தின நாள் தான் ராமு கிருஷ்ணா போய் பார்த்திருக்காரு. அப்ப அவங்க 2 பேருக்கும் சின்ன கலாட்டா நடந்திருக்கு. அதை நேர பார்த்த சாட்சிகளும் இருக்காங்க சார். சார், நம்பர் 3 மிஸ்ஸஸ் பிரபாவதி. அவங்க ராமுவை பழி வாங்கணுங்கிற ஒரே நோக்கத்தோட கிருஷ்ணாவை கல்யாணம் பண்ணிருக்காங்க சார். முதல் நாள் ராத்திரி கூட கிருஷ்ணாவுக்கு அவங்களுக்கு தகராறு நடந்திருக்கு சார். சார், நம்பர் 4 வேலுமணி. ஆனா வேலுமணி கொலை செய்யற அளவுக்கு போகக்கூடிய ஆளாங்கிறது சந்தேகம் தான். ஏன்னா கொலைங்கிற பேரை கேட்டாலே ஒண்ணுக்கு போகக்கூடிய அளவுக்கு பயந்தாங்குழி. அதனால வேலுமணி மேல எங்க சந்தேகம் கொஞ்சம் தான் சார். சார், நம்பர் 5 சாரதா மேடமோட ஃபாதர் மிஸ்டர் ஈஸ்வர பாண்டியன் சார். சாரதா மேல கிருஷ்ணா கேஸ் போட்டதுனால அவர் கூட இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு சார். ஏன்னா அவரோட ஆளுங்க நிறைய பேர் வெளியே சுத்திக்கிட்டு இருக்காங்க சார். ஐ சி. சார், சாரதா மேடம் மேலேயும் யோகி மேலேயும் ஒரு சின்ன டவுட் இருக்கு. யார் யாரெல்லாம் உங்களுக்கு டவுட்டா தெரியுறாங்களோ பிடிச்சு அரெஸ்ட் பண்ண வேண்டியதானே மிஸ்டர்? சார், அதிகமா சந்தேகப்படக்கூடிய 2 பேர்ல நாங்க இப்ப உயிரோட இல்ல. அவனை ஷூட் பண்ணியாச்சு. அடுத்து ஈஸ்வர பாண்டியன், அவர் இப்ப ஜெயில இருக்காரு. அடுத்தாப்புல சந்தேக லிஸ்ட்ல இருக்கிறவங்க யாரையும் அரெஸ்ட் பண்ற சூழ்நிலையில இல்ல. அதோட கொலை பண்ணிட்டு தப்பிச்சு ஓடினவங்கள அங்க இருக்கிறவங்க சொன்ன அடையாளங்களை வச்சு போலீஸ் ஐடென்டிட்டியில கம்ப்யூட்டர் பிரிண்ட் அவுட்ஸ் எடுக்க ஏற்பாடு பண்ணிருக்கோம். அந்த பிரிண்ட் அவுட்ஸ் வந்த உடனடியே ஆக்ஷன் எடுக்க ஏற்பாடு பண்ணிடுறேன் சார். இத பாருங்க, 15 டேஸ்ல இந்த கேஸை செட்டில் பண்ணணும். யார் யார் மேல உங்களுக்கு சந்தேகம் இருக்கோ மஃப்டில அவங்க எல்லாம் வாட்ச் பண்ணுங்க சார், இன்க்ளூடிங் சாரதா. ஷூர், வை நாட்? ஓகே சார். நீங்க எல்லாம் புறப்படுங்க. வைதேகி, சாரதா சாப்பிட்டாளா? இல்ல, இப்பவும் சாப்பிடல. நேத்து ராத்திரியும் சாப்பிடல. சாரதா, சாரதா, என்னங்க? காவேரி குழந்தை இறந்த போனதுல எல்லாருக்கும் வருத்தம் தான். அதுக்காக சாப்பிடாம இருந்தேன். எப்படி உட்கார். நான் ஆபீஸ்க்கு போய் சாப்பிட்றேங்க. ஆபீஸ் கிளம்பலாம். சரி, தெரியுங்கோ. காவேரி ஃபோன் பண்ணா நான் மாத்துக்கு அவ வரணுமா? எல்லாரையும் பார்க்கணும்னு ஆசைப்படுறா போல் இருக்கு. இல்ல, அவ சித்திய பார்க்கணுமா? எங்க இன்னைக்கு ஆபீஸ்க்கு போக வேண்டாம். காவேரியை வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம். அப்பாடா. ஸ்ரீனிவாசா, இங்கே வா. என்ன அமக்கிழமா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க? எங்க கிளம்பிட்டு இருக்க? காவேரி அக்கா வீட்டுக்கு போறோம். ஓஹோ, காவேரி வீட்டுக்கு போறீங்களா? சீனு, சித்தி எங்கப்பா? சித்தி ட்ரெஸ் மாத்திட்டு இருக்காங்க. சாரதா, டைம் ஆயிடுச்சுமா. என்னங்க? கிளம்பு போலாம். எங்க நாம மட்டும் போறோம், அவங்க வரலையா? கூப்பிடுங்க. அவ வைதேகி, காவேரியை பார்க்க போறோம். இன்னும் ரெடி ஆகலையா? இல்லைங்க,
காவேரி உங்களை தான் பார்க்கணும்னு ஆசைப்படுறா. நீங்க போயிட்டு வாங்க. என்னது நீ நான் பிரிச்சு பேசிட்டு எல்லாருமே போலாம், போய் புடவை மாத்திட்டு வா. அன்னைக்கு புதுசு எடுத்துட்டு வந்தேன்ல, அந்த புடவை மாத்திட்டு வா. கட்டிண்டி கிளம்புடி. கீழே அவள்லாம் காவேரி ஆத்துக்கு போறதுக்கு ரெடியா இருக்கா? புடவை நன்னா தாண்டி இருக்கு. மஞ்சள் கலர்ல அரக்கு பார்டர் போட்டு அழகா இருக்கு. கிளம்பு. இங்க பாரு. என்னது? என்னடி இது? ஓட்டையா இருக்கு. கடையில ஓட்டையா இருக்குமா? இருக்காது. இது ஏதோ ஊதுவத்தியால ஓட்டப்பட்ட மாதிரி இருக்கு. வேணும்னே பண்ணிருக்க மாதிரி இருக்கு. யாரடி பண்ணிருப்பா? நம்ம ஆத்துல நீ ஏன் மாப்பிள்ள நானு சாரதா 4 பேர் தான் இருக்கோம். நாம 3 பேரும் பண்ணிருக்க மாட்டோம். அப்போ சாரதா தான் இதுல ஓட்ட போட்டிருக்கா. வேணும்னே பண்ணிருக்கா. வயிற்றுச்சல் தீர பண்ணிருக்கா. நேத்து மாப்பிள்ள உங்ககிட்ட அந்த புடவையை கொடுக்கும் போதே அவ மூஞ்சியை கவனிச்சேன். உப்பிண்டு கிடந்தது. இத பாரு, இதான் ஜாக்கு. கீழே வா, ஒரு சண்டையை கலப்பு. நானும் உன்னோட சேர்ந்து விடுறேன். இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, சாரதாவையும் குழந்தைகளும் வீட்டை விட்டு துரத்தி விடுவோம். நீ போ. என்னடி இது? ஓ நல்லதுக்கு தானே சொல்றேன். இந்த சாக்கை வச்சுன்னு சண்டை போடலாம். வாடி. நீ போன்னு சொல்றல்ல. ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன். கேட்டா கேளு, கேட்காட்டா போ. இத பாரு, இந்த புடவைய சுமுகலி பொண்ணு நீ கட்டக்கூடாது. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். எக்கேடு கட்டு போ. ஸ்ரீனிவாசன் எங்க? கார்ல இருக்கான். வைதேகி, போலாம் அண்ணா. புடவை மாத்தலையா? பெத்த பொண்ணே எனக்கு சொந்தம் இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் புடவை மட்டும் எப்படி சொந்தமாகும்? எரிஞ்சிருச்சு. வயிற்றுச்சல்ல. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.